அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற நடக்கிற விஷயங்கள், நம்ம பார்க்குற சில விஷயங்கள் நமக்கு ஒரு சைனை கொடுக்கும். ஒரு எப்படி சொல்றது, சைன் அப்படின்னு சொல்றப்போ நமக்கு ஒரு ஒரு வழியை காமிக்கிறதுக்கு ஒரு ஒரு பொருளா இருக்கும். சைன் போஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறதுக்கு பேர். இப்ப நம்ம போறப்ப இப்போ கோயம்புத்தூர் போறோம்னா நம்ம போர்டுலாம் வச்சிருப்பாங்க இல்லையா, இந்த வழியா போனா கோயம்புத்தூர் போகலாம், இந்த பக்கம் போனா சென்னை போகலாம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு சைன் போஸ்டா ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்கும். எப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு ஏஞ்சல் நம்பர் இருக்கும். நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். முதல்ல எல்லாம் எனக்கு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் தீன்னு ஒரு நம்பர் எப்ப பார்த்தாலும் ட்ரிபிள் த்ரீங்கிற நம்பர் எல்லா இடத்துலையுமே தெரியும். அந்த நம்பர் பாத்தீங்கன்னா நான் எனக்கு ஒரு லக்கி நம்பரா கன்சிடர் பண்ணுவேன். நான் எங்கேயாவது ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னா அந்த 333 நம்பர் எனக்கு வந்துச்சுன்னா அன்னைக்கு எல்லாமே நிறைய பாசிட்டிவிட்டி நடக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னா அந்த நம்பர் ஆக்சுவலா எனக்கான நம்பரா எனக்கு நான் நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட திடீர்னு மொபைல் எடுக்கிறப்ப அப்போ 333 இருந்துச்சு. அப்ப நான் ரொம்ப ஹாப்பியா சடனா ஹாப்பியா சிரிச்சேன்னா உடனே அவர் என்னன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னா இந்த மாதிரி எனக்கு இந்த நம்பர் 333ங்கிறது எப்பவும் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது எனக்கு ஒரு லக்கி நம்பர் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அது அந்த நம்பர் வரப்பெல்லாம் ஏதாவது ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காருட்ட. அப்புறம் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு லக்கி நம்பர் ஒன்று இருக்கும், அதை நம்ம நிறைய டைம் பார்ப்போம் அப்படின்லாம் சொல்றப்ப அவர் என்ன சொல்றாரு, எனக்கும் இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு மேடம். இந்த 333 பாத்தீங்கன்னா 2 3 ஈவெண்ட் சொன்னாரு. அவரோட டைம்லயும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்த டைம் பாத்தீங்கன்னா 333 அந்த டைமுக்கு தான் ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 3 டைம் இப்போ ரீசெண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த 333ங்கிற டைமுக்கு அவங்க அப்பா ஏதோ இவர் தூங்குறப்போ ஏதோ ஒரு டைம்ல அவங்க அப்பா அவருக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி அவருக்கு தெரியுது. அப்புறம் அப்படி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கப்பதான் எனக்கு தெரிஞ்சது அந்த நம்பர் 333ங்கிறது எனக்கு கிடையாது. அவருக்கு நான் கம்யூனிகேட் பண்றதுக்காக அந்த நம்பர் எனக்கு ரிப்பிட்டேட்டிவா வந்துகிட்டே இருந்திருக்கு. அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாரு. அவருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த 33 நம்பர் வந்துட்டு இருந்ததுன்னு அதை அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கும் எனக்கு ஹிண்ட் கிடைச்சது. நான் அப்ப யோசிக்கிறேன், இந்த 333 நம்பர் எனக்கு தானா இல்ல அவருக்கா அப்படின்னு யோசிக்கிறேன். அப்போ ஒரு சிக்னல் வந்துச்சு, இது உனக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் வந்துச்சு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த 333ங்கிற நம்பர் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. எல்லா இடத்துலயுமே அந்த 333ங்கிற நம்பர் பாக்குறப்பல நிறைய லக்கு அட்ராக்ட் பண்றாரு, வெல்த், நிறைய சொல்யூஷன்ஸ் எல்லாம் எடுக்க முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே ஒரு ஃப்ரீக்வெண்டா ஒரு நம்பர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் லாஸ்ட் டிஜிட்டும் ஒரே நம்பரா இருக்கும், நடுவுல மட்டும் வேற ஏதாவது நம்பர் வந்துட்டு இருக்கும். 121 131 141 அந்த மாதிரி ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். மோஸ்ட்லி ஒன் ரிலேட்டட் நம்பர்ஸா வரும். அந்த மாதிரி வரப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பாசிட்டிவிட்டி நடக்கும். அது மாதிரி எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு மேஜிக்கல் நம்பர் இருக்கும், இல்லாத ஏஞ்சல் நம்பர் சொல்லுவாங்க. அந்த நம்பர் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணும், உங்களோட லைஃபுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஆனா அது என்னன்னா நீங்க உங்களோட ஆக்டிவிட்டியை கூர்ந்து கவனிச்சா மட்டும்தான் அந்த ஆக்டிவிட்டியில அந்த நம்பரோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேர் இந்த நம்பர்ஸ் எல்லாம் பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பர்பஸ் இருக்கு. நம்ம இந்த நம்பரை ஏன் பாக்குறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. ஏன் எனக்கு இது ஏஞ்சல் நம்பரா இருக்குங்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. சோ எல்லாருமே நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் பாக்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இன்னையில இருந்து மோஸ்ட்லியுமே இந்த நம்பர்ஸ் கண்டினியூஸ் நம்பர்ஸா இருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 333 111 444 555 அந்த மாதிரி மோஸ்ட்லி இருக்கும். அப்படி என்ன மாதிரி சில டைமும் உங்களுக்கு இருக்கலாம், அதாவது ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் நடுவுல வேற ஒரு நம்பர் இருக்கலாம். அது மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கு. ஆனா நான் எப்ப கார்ல போனாலும் நான் பாக்குற முக்காவாசி நம்பர்ஸ் எனக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் ஒரு என்னோட நம்பர்ஸா இருக்கும். அன்னைக்கு எல்லாமே நான் எந்த ஒர்க்குக்கு போனாலும் அந்த ஒர்க் என்னோட கஸ்டமர் மீட்டிங் ஆகட்டும் எதா இருந்தாலும் எனக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். அன்னைக்கு பிசினஸஸ் கிடைக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நம்பர்ஸை பாருங்க. பாக்குறப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன நடக்குதுங்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்டா நோட் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். கொஞ்ச நாள் ஆகும் உங்களோட நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட் அதை தெரிஞ்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி சைன் போர்ட்ஸ் நிறைய நம்ம வாழ்க்கையில இருக்கும். அதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு கூர்ந்து கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில முக்கியமான விஷயமே நம்ம செய்யறத சுத்தி இருக்கிற சரௌண்டிங்கை கூர்ந்து கவனிக்கிறப்போ நமக்கான சைன் போர்ட் என்ன, நமக்கான அந்த பலகை எது, அப்படி வழிகாட்டி பலகை எது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய லக்கி திங்ஸ் எல்லாம் நடக்கும். நீங்களும் இந்த வழிகாட்டு பலகைகள் உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஒரு லக்கி நம்பர் இருக்கும், இல்ல அதை ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவோம். அந்த நம்பர் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வரப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவிட்டி நடக்கிறது நீங்களும் உணரலாம். இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.